எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமைக்கு ஆடி வெள்ளிக்கிழமைக்கு கல்கண்டு பாத் தயாரித்து நெய்வேத்தியம். ஸோ கல்கண்டு பாத் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு நோட்டு, அது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு, பாலை நல்லா கொதிக்க விட்டு அதில் குங்குமப்பூ ஏலக்காய் பொடி போட்டு மேலும் கொதிக்க விட்டு 1 கப் அரிசி எடுத்தோம்னாக்கா 2 கப்பு நம்மளுக்கு கல்கண்டு தேவைப்படும். கல்கண்டையும் போட்டு அதில் கரைய விடலாம். கரைய விட்டுட்டு அந்த பாலை வச்சே நம்ம சாதத்தை அப்படியே நம்ம களைஞ்சி வச்சிருக்கிறதான அரிசியை சாதமாக வேக வைக்கிறோம். இது ஒரு 5-6 விசில் நம்ம ப்ரெஷர் குக்கரில் விடணும். இந்த மாதிரி பாலும் கல்கண்டும் போடுறச்சே விட்டுட்டு சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சிருக்கணும். அப்போதான் நம்மளுக்கு அது நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் நெய்யில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து அந்த வெந்ததான அந்த சாதத்தையும் அந்த கல்கண்டு பாத்தையும் போட்டு ஒரே ஒரு பெட்டி எடுத்துடுறாக்க ரொம்ப ரொம்ப குவிக்கான முறையில் நம்மளோட கல்கண்டு பாத் தயாராகிடும். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் அரிசி அளக்குறோமோ அதே கப்பாலேயே 3 கப் அளவு பால் நான் இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதை நல்லா கொதி விட்டுருக்கேன். அதில் ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு அதை அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இப்போ எந்த கப்பால் அரிசி அளந்தோமோ அந்த கப்பாலேயே 2 கப் டைமண்ட் சுகர் அல்லது கல்கண்டு சேர்த்து பாலை நல்லா கொதிக்க விடுறேன். பால் நல்லா அந்த குங்குமப்பூ கலர் சீப்பின் ஆகிடுத்து. கல்கண்டும் நல்லா களைஞ்செடுத்து 1 கப் அரிசியை களைஞ்சி வச்சுருக்கேன். அதில் நம்ம அந்த கல்கண்டு குங்குமப்பூலாம் சேர்த்து கொதிக்க விட்டதான 3 கப் பாலை ஊற்றுறேன். நம்ம கல்கண்டு குங்குமப்பூ எல்லாம் சேர்க்கறதுனால ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரும் நம்ம கல்கண்டு பார்த்துக்க. பட் டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். ஒரு சிட்டிகை உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். இதை அப்படியே குக்கரில் வச்சு மூடி ஒரு 5-6 விசில் நம்ம நல்லா விடலாம். சிம்லேயும் ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். நல்ல ப்ரெஷர் அடங்கினவுடனே திறந்து பார்த்தாக்கா அப்படியே குழைய வெந்திருக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு தேவையான அளவு முந்திரி திராட்சையை வறுத்து நம்ம நல்ல ப்ரெஷர் குக்கரில் நல்ல ப்ரெஷர் குக் பண்ணி வச்சதான அந்த பால்லையே அந்த அரிசி கலவையை போட்டு நல்ல ஒரு கலரி வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நல்ல கலரி இறக்கினீங்கனாக்கா நைவேத்தியத்துக்கும் விநியோகத்துக்கும் சாப்பிட்றதுக்கும் சுவையான கல்கண்டு பாத் தயார்.